அவ்வளோதாங்க 32,000 முடிஞ்சுங்க. இதை வர்றதுக்கு நான் பட்ட வாடு ஐயா. இது என்ன தர களித்தரையா செம்மண்ணாயா? ரெண்டும் கலந்துருக்கு. நான் உன்ட்ட கேட்கவே இல்லையாப்பா. இந்த அகராதிக்கு தானே தமிழ்நாட்டுக்காரன் பூரா பிடிச்சிருக்கேன். உண்மையிலே யாரும் செருப்பு போட்டிருக்க ஆளு கலட்டி போட்டு வந்துருங்க. ஒவ்வொரு செருப்புலையும் 7 கிலோ 8 கிலோ செகதி இருக்கும். டான்ஸு ஏற்கனவே விஜய் கனத்தவன் போல செருப்பில் செகதி இருந்து ஊட விழுந்து முண்டைக்கு மூக்காந்தண்டை அடிச்சு போச்சு. உண்மையிலே அருமையான எத்தனையோ திருவிழாவுக்கு நாங்கள் போயிருக்கோம். தம்பி விசில் வராமல் விசில் புருன்னு வரக்கூடாது. கரெக்டாக இது ஒன்று தம்பி. உண்மையிலே அருமையான தம்பி. அவுட்டு போகுது நத்தம் பஸ் ஸ்டாண்டு கேட்குது. இங்கனுக்குள்ளே கேட்குற மாதிரி இன்னர் வைங்க. உண்மையிலே வெங்கடேஸ்வரா மைசட் எவனா நமக்கு எலுமிச்சம்பழம் வச்சுட்டாங்க. ஆத்தாடியா வாடா தம்பி. அதான் ஹலோ புத்தர்கட்டு பாட்டிட்டாங்க நக்கிட்டு போயிடுச்சு. ஹலோ ஹலோ எத்தனையோ திருவிழாவுக்கு போயிருக்கோம், கும்பாஜி விழாவுக்கு போயிருக்கோம். முத தென்னந்தோப்புக்கு பற்றியா வந்திருக்கோம். உண்மையிலே இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கள் ஐயாவுக்கு அவர் கூட பவுன்சரே 5 பேர் தெரிஞ்சா ஆளக்கானா. பவுன்சர் வந்து உட்காந்தா கூட கூட்டம் பெருசாக தெரிய மாட்டான். டிஆர்எம் பயலுகடா இவன் என்ன சரக்குன்னு எழுதி வாங்குவேன். தம்பி பேசக்கூடாது, கூட பேசக்கூடாது. நான் கோடாங்கி விபூதி அப்படி தெளிச்சு விடுவேன். அப்புறம் 2 நாளைக்கு ஆகி வராமல் தெரிவேன். ஹலோ ஹலோ எவன் கண்ணு பட்டுச்சா நல்லா இருந்த மை செட்டு. ஹலோ 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 விசில் வராம அப்போ எக்க வைங்க போ. ஹலோ 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 அவனு உண்மையிலேயே தம்பியை பாராட்டனா எக்கோ வைண்டி அதில் மட்டும் இதில் மட்டும் திருவேன். இதில் மட்டும் உண்மையிலே மை செட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை. மை செட்டு போடுற ஆளுக்கு சீக்கிரம் பொண்ணு கிடைக்காது. மாமனார் வந்து பொண்ணு கொடுக்குறேன் நோட் பண்ணுவேன். மருமை என்ன வேலை வைப்பேன். இவன் திரிக்கிட்டே இருக்கும்போது பார்த்துட்டு போய் பொண்ணுக்கிட்ட வேணாமுட்டுவேன். வேணாமத்தா உன்னையே திரும்பி கொண்டு வருவேன் அப்படின்னு. உண்மையிலே அது அந்த காலம். இந்த காலத்தில் மை செட்டு போடுற ஆளுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன். ஏனுகள் எங்கேயாவது ஏறி கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு. ஹலோ 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 நான் சொன்ன யானை கதை இன்னைக்கு உண்மையாக போகுது. தம்பி அதிசயம் மேலே பேசிட்டே இருக்காங்க. அந்த யானை கதை ஒன்று சொல்லுவில்ல, யானை தலையில் இளநீ விழுந்துச்சுன்னு. இன்னைக்கு தான் இப்படி இடத்துல யாருமே காரை நிப்பாட்ட மாட்டாங்க. இளநீ விழுந்துடும். கண்ணாடியில் நங்குன்னு கிரகம் முடிச்ச காரில் விழுந்துடும். நம்ம டிரைவர் கார் நிப்பாட்டுறதுல சூப்பர். இந்நேரம் நத்தம் பஸ் ஸ்டாண்டில் நிற்பேன். எங்கன்னே நிப்பாட்ட மாட்டேன். நான் சரவணா ஸ்டோரில் துணி எடுத்தா கூட மாட்டுத்தாவணிக்கு உள்ளே போட்டிருப்பேன். வெயிலே நடந்து வாடா முண்டேன். என்னண்ணே ரெடி தம்பி எக்கோ வாங்கி தம்பி. நல்லா இருந்துச்சு. பாக்ஸ் நிக்கல, கரண்ட் நின்றுச்சு.
ஹலோ 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 பிரஷர் வர ஆளு இங்கே இருக்கக்கூடாது. இந்த அதிர்மி அது பேர் என்ன? ஊம்பா ஊப்பர். ஹலோ ஹலோ அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள நாளையில் கட்டி காத்த ஜாமி ஊரா வீரம் குறையாது. எங்க கருப்பனுக்கு வீரம் குறையாது. நாடு மலையாள நாடு கர்ப்பு. அந்த மலையாள நாட்டில என் செல்ல மகன் கருப்பன உன்னைய கொண்டடைக்க முடியலப்பா. உன்னைய தூக்கி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இருக்க இடம் இல்லைன்னு உன்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. அழகு மலை காடு எங்க கருப்பே படுத்திருப்பது அருவி மலை சோங்கடா கருப்பு. கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம என் மடைய கருப்பஜாமி இந்த கூட்டத்தில எங்க கருப்பே குதிரை எந்த குதிரடா கருப்பு எந்த குதிரைய புடிச்சு விளையாட வர போற சொன்ன சொல்லு மாறாதே
கருப்பு கூட வாடா காளிமுனி ஐயா. கை தட்டின 4 பேத்துக்கு நன்றி. நீங்க 4 பேர் வந்து நத்தம், 6 பேர் நத்தம். மத்த ஆளுகெல்லாம் என்ன சவராஷ்டாவா? கை தட்டலாம். எங்கே எங்கே ஏல விட போறேன். கை வர வர நாடக பொழப்பு சர்க்கஸ் மாதிரி ஆயிடுச்சு. தம்பி நீ பேசிக்கிட்டே இருக்க, நீ வீட்டுக்கு போறது நல்லது. உனக்கு காம முத்திருச்சு, வீட்டுக்கு போ. தம்பி 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 மைச்சட்டை சரி வேணும். இன்னர் வை அவுட்டர்ல வாய்ஸ் சார் போய். ஏன்னா நீ எந்த அளவுக்கு வைக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நாங்க ரேட்டை ஏற்றி வைக்கிறோம். ஹலோ ஹலோ எக்கோ வேணாம், இன்னர் மட்டும் வை. என் தங்கம் வெங்கடேஸ்வரன் என் தம்பி அருமையாக ஆப்ரேட் பண்ணுவேன். இன்னைக்கு என்னமோ லவ்வர் ஃபோன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ விழா கமிட்டி வரையலா மேடைக்கு? விழா கமிட்டி மதிப்புமரியாதைக்குரிய டிஆர்எம் காய்கறி கமிஷன் கடை ஐயா, மெட்டல் கோவை மினரல் உளுப்பகுடி டிஆர்எம் உறவுகள் மேடைக்கு வாங்க. வாங்க போய் இந்த துண்டை போட்டு விடுங்க. ஈரத்துக்கு எங்களுக்கு இதாக இருக்கும். தம்பி துண்டு ஓடுறதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது. அதிசயமயிரா சிரிக்கிறான்டா. எந்திக்காரனா இருப்பானா? அவங்க இப்படித்தான் ஒரு ஊரில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் பக்கத்தில் போய் கேட்டேன், தம்பி நீங்கள் எந்த ஊர்? கரூர் பக்கம் நாடகம். கரூரில் போர்வக்கம் மேலே வேலை ஆக்குறீங்க. அவன் பையான்ட்ட என்னடா வேலை ஆக்குறீங்கட்டே பூரா சோலாரில் இருக்காங்க. வாங்க போ மேடைக்கு வாங்க. ஐயா படியை கொஞ்சம் மாற்ற முடியுமா? அந்த தகரம் இதாகிடும். அதே விமானம் ஓட்டுற ஸ்டேரிங் கொஞ்சம் நகட்டி. அண்ணே இப்படி நகட்ட முடியுமா? மேடையை கூட இப்படி சாச்சி விட்டு கூட போங்க. ஐயாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஐயாதான் சுற்றி அடைச்சிருக்கிறதுக்கு சர்க்கஸ் கூடார மாதிரினே தெரியும். ஆனால் அவருடைய தோப்பு. நன்றிங்கய்யா. ஹலோ ஹலோ தம்பி 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 ஏதாவது உசுறு வைப்பா. ஆமாம் வாங்க, நீங்கள் மேலே வாங்க. வாங்க போ மேலே வாங்க. இல்லை உள்ளே கூட போங்க. நம்ம வீடு தான் போங்க. பொம்பளை பிள்ளைய படுத்து கிடக்கு. இப்போ பூரா அவ்வளோதான். பூரா தாய் உள்ளையே 2 பேரும் அவுக்குறதுக்குள்ளே நாடகம் முடிஞ்சோம். எப்படி தான் ஒரு ஊரில் வந்து நான் எங்கே சட்டியை தூக்குனேன்? அது மிஷினுங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறது பாரு, சட்டியை தூக்கி எங்கே? அதுக்கு சட்டி கிடையாது, அது சீரக அரைக்கிற மிஷினு. ஆல்ரவுண்டு ஏற்பு. பின்னாடி சீட்டில் போய் உட்காரு. மாமா வர்றேன் ப்ரீரைஸ். முண்டை இங்கே நெல். பின்னாடி சீட்டுனா உடனே போகிற கிறுக்கு பயமே. ஏறுங்க போ. நான் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருப்பேன். நான் கோமாளி தானே. ஏறுங்க வாங்க போ. ஓனர் மேனே, உங்கள் அப்பா மாதிரி நீங்களும் பெரிய ஆளாக வரணும். அந்த நாடகம் பேசுன காசு இருக்கா? கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா எனக்கு குளிர் காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு. 5000 பேர் மத்தியில் நாடகம் ஆடிக்கிட்டு இங்கே வாரு தென்னந்தோப்புக்குள்ளே பூரா வெறுகு மாதிரியே என் கிரகம். கருப்பு படைய கருப்பு வந்து நெல்லு. சத்யராஜ் ஐயா வாங்கய்யா. இதில் யார் சத்யராஜ்? சத்யராஜாடா, சொந்த சித்தி மையன் சத்யராஜ்.
சாலு வேணாம், இப்போ இந்த துண்டுதே நல்லா இருக்கு, அதே ஈரத்தை உறிஞ்சோம். சும்மா போடுங்க, நீங்கள் என்ன ஓட்டாலும் சரி, உங்கள் அன்பு இருந்தால் போதும். துண்டு என்ன. நன்றி. அங்கிட்ட ஆத்தா ஒரு ஆத்தா நல்லா சிரிக்கிறீ, என்ன விட்டு விட்டு சிரிக்கிறிய, கரண்ட் விட்டு விட்டு வருதா? பிரசிடண்ட் மச்சான், பிரசிடண்ட் நமக்கு மச்சான் தான், எனக்கு மச்சான் தான். வாங்க மச்சான். எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சத்திரபல்லாவட்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் சால் வெளியிடுப்பார்கள். பல்லாவட்டி மச்சான், மச்சான் ஒரு 200 சில்லற இருக்குமா? அப்புறம் மச்சான்ட்ட கேட்காம யார்ட்ட கேட்கறது? சம்மந்தார்ட்ட கேட்க முடியும். அவங்க வரமாட்டாங்க, 30 சொல்லல. இங்கே உள்ள ஆளுகிட்ட போடுங்க. நீ 18 தானே? ஆர்மணியத்தை கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பேரானூரை சேர்ந்த சுரேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். சத்திரபல்லாவட்டியை சேர்ந்த தொழிலதிபர் சோலை அவர்கள் ஆர்மணிப்பட்டி அவர்களுக்கு சால் வெளியிடுப்பார். கைதட்டலாம். என்ன போய் சேர தீட்டு போற, இவன் திருந்த மாட்டான்டா. சும்மா எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சத்திரபல்லாவட்டி தொழிலதிபர் சோழமலை அவர்கள் சால் வெளியிடுகிறார். அவங்க மிருதங்கா, அவங்கெல்லாம் பாவம் நாடகத்துக்கு வந்தவங்க தான். அப்புறம் இளநீ கொடுங்க வந்த ஆளுகளா. டிஆர்எம் மிருதங்கா மருது, டிஆர்எம் மெட்டல்ஸ் டிஆர்எம் மணியவர்களின் புதல்வர் விஸ்வா அவர்கள் ஆர்மணிப்பட்டி அவர்களுக்கு சால் வெளியிடுப்பார். சேர்ந்து 6 மணி அங்கேப்பா. என்ன எல்லாரும் என்னையே போட்டுருக்க, நமக்கு கருப்பையும் கோயில் மாடு மாதிரி எனக்கே போட்டுக்கிட்டே இருக்கு. இல்லை சேர்ந்து கோயில் மாடு மாதிரி கத்துறதுனால கொங்கை நோங்குது. நான் 18ஆம் மணியம் காளிமுனியம் கோயில் மாடு. பெரியப்பா முன்னாள் ராஜ நடிகராங்க பெரியப்பு. பெரியப்பா பெரியப்பா தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். பலவாத்தியத்துக்கு கொண்டிருக்கின்ற அன்பு மாமா ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தினார்கள். இங்கே தாளமத்து கொண்டிருக்கின்ற நீலகண்டன் அவர்களுக்கு போடுங்க. எல்லாத்தையும் போடுங்க, துணியெல்லாம் கலட்டி போட்டு கலட்டுங்க. உங்க சட்டியை கூட கலட்டி போட்டு விடுங்க, ஏத்துக்கிறேன். ஒரு அந்த அன்புக்குத்தான் நான் தலை வணங்குறேன். இது யாருமே சின்ன முதலாளியா? அப்போ வணக்கம். ஆல்ரவுண்டர் அவர்களுக்கு குகன் அவர்கள் சால்வை அணிவிப்பார். அடுத்த வருஷம் அவர் பிரசிடண்ட் இருக்கிறாரு, அவர் போட்டு கொடுங்க. உண்மையில ஜெயிச்சு வரட்டும் நம்ம கருப்பையும் புண்ணியத்தில். வெற்றி உங்களுக்கு தான் மச்சான். அடுத்து அந்த நீல கண்டேன், நான் என்னத்தை கண்டேன்? நீல கண்டேன். ஒளி ஒளி வெங்கடேஸ்வரா தெத்தூர் வாங்க வா, ஒடியாங்கடா, நாளை கட்டி குளிக்கலாம். ஒடியா கிடைக்காது, ஒடியா கிலோ 30, கிலோ 30. இது என்ன வகை நாயிடா? பெரிய நாய் விழுந்துச்சுன்னா செத்துரும். அது முடுக்கான இருக்கு, என்ன பப்புளுக்கு பிறந்ததா? அடுத்தபடியாக கொட்டகை மின் ஒளி அமைப்பாளர் மதிப்பிற்குரிய சின்னையம்பட்டி கண்ணன் அவர்களுக்கு டிஆர்எம் மெட்டல் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கொட்டகை தானே? கொட்டகை நீ தானே? சூப்பர். எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எத்தனை மழை வந்தாலும் உள்ளே விழுகாது. உண்மையிலே தகரத்தை போட்டு 10 நடிகருடைய பொழப்பை காப்பாற்றின எங்கள் அண்ணன் கொட்டகைக்காருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அனுப்பு இந்த யூடியூப் சேனல், இந்த 5 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துண்டா அந்த கேமரா கொத்தி போட்டு போயிருங்க. இப்போ சும்மா அதில் போய் மூடி போட்டு போங்க. என்ன எடுக்கிறாங்க யூடியூப் சேனல்? வாப்பு தம்பி காந்த், தம்பி அர்னால்டு, புருசிலி, நிக்ரோ பூரா என் தம்பியை தான் அடித்து பிடிச்சிருவாங்க. ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போங்க. இப்போ பூரா என்னோடைய பிள்ளைங்க தான். அரிசியை வாங்கிட்டு போங்க.
ஐசரி போட்டாச்சா? அமுக்கம் வாங்கிட்டு போயிட்டானே. மிச்ச துண்டு ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்க. உனக்கு துண்டு தானப்பா? இங்கே வாப்பா. சந்தோஷம்பா. உன்னுடைய பேரும் புகழும் எப்பவுமே வீட்டில் போய் படு, அம்மாட்ட போய் படுந்த வாரேன். தம்பி பெரியப்பா. ஹலோ, போங்க போ. வேமா இறங்குங்க, வண்டி எடுக்க போகிறேன். பெரிய வீடு தெரியாமல் ராஜனடியரா, அது வீடு தெரியாமல் தேடிக்கிட்டு தெரியுது 8 மணி வரைக்கும். எங்களுக்கு இல்லை பொன்னாடி ஊற்றி இன்னும் படிக்கட்டை தூக்கிட்டு போங்கண்ணே. தேவையில்லை, ஏன்னா படிக்கட்டு இருந்தால் தானே யார் ஏறுவிய. கொண்டு போய் கடையில் கூட போடுங்க, அந்த கிணறு இடத்துல போடுங்கண்ணே. பொன்னாடியை போற்றி கௌரவப்படுத்திய மதிப்பு மரியாதைக்குரிய நமது அன்பு ஐயா, இந்த மடைய கருப்புன சாமியை கும்பிட்டு அத்தனை மக்களுக்கும் அன்னதானம் போட்டு கருணை வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற TRM அன்பு உறவுகளுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு கைதட்டு கிடைக்குமா? பேரன்பு கொண்ட என் உயிர் சொந்தங்களே, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் தெய்வத்துக்கு சமம். உங்கள் அத்தனை பேரையுமே நான் கர்ணனாகத்தான் பார்க்கிறேன். ஆண்களை பூரா, பெண்களை பூரா நான் அன்னை தெரசாவா பார்க்கிறேன். மொத்தத்தில் இந்த நாடகத்தை எப்போ முடிப்போம்னு பார்க்குறேன். தம்பி, நீ எதிர்த்து பேசுனேன்னா காசை வெட்டி போட்டுருவான்டா. ஓவரா பேசுகிறான்டா போட்ட ஓதைக்கு. தம்பி, உன்னையோட நான் கேவலப்பட்ட குடியாரன். குடியை விட்டதுனால தான் பொண்டாட்டி 5-6 கஞ்சி ஊற்றுறான். நாங்கள் தண்ணியை போட்டோம்னா இதில் ஏறிக்கிட்டு பல்ட்டிலாம் அடிப்பேன். அதில் எங்கள் அண்ணெல்லாம் தண்ணி அடிச்சுன்னா இந்த லைட்லாம் குத்தும். ஏன்னா இந்த உலகத்திலே குடித்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது. குடித்தவர்கள் தான் உண்மையிலே நல்லவர்கள். ஏன், அவனை எந்த அடி அடிக்காமல் வாக்குமூலம் வாங்கி விடலாம். ஒரு கோட்டரை போட்டால் பூராத்தையும் உளறிடுவேன், புழக்க அடி வாங்குவேன். தம்பி, நீ என்ன நீ கைதறிட்டே இருக்க? நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவ உலையே. உன் கஷ்டத்தை தீர்க்க நான் எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் உள்ள வரையா? லேடிஸ் சொல்லி ஒரு ஆயில் மஜாஜ் மட்டும், ஓசை மட்டும் ஒன்று உருவி விட்டு போகிறேன். இதுதான் செய்யலை. அடுத்த வருஷம் அதுக்கு ஆள் விட்டு வருவேன். ஏன்னா நாடகம் என்ன நாடகம் உங்களுக்கு சொல்லணும். இப்போ விழுந்து உன் சூத்து தெரிக்க போகுது, 108 வரப்போகுது. ஒன்று இறங்கி உக்காரு. இப்படின்ற ஏன் ஏற்கனவே இங்கே நாடகம் நக்குனாப்பில் இருக்கு கூட்டம்ல. ஒழுக்கமாறு உண்மையிலே அவர் 8 மணிக்கெலாம் என்கிட்ட வந்துட்டார். என்கிட்ட வந்ததையும் கேட்டார், நீ யாருன்றார். நான் சொன்னேன் பப்புன்னு. பப்புன்னு இவ்வளோ மசுறு வச்சுருக்க மாட்டாங்களே. மசுரில் தான் உனக்கு பட்டுக்கிருச்சு. புசு தெரிஞ்சிருக்குமே, சேம்டியூ தென்னை மரக்கறி. ஏன்னா என் நாடகத்தில் என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. இது என்ன நாடகம்னு நீங்கள் பூரா தூக்கத்தை முழிச்சு பார்க்குறீங்க. எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறீங்க. தம்பி, நீ பேசுகிறாப்புலேருந்து இங்கே பேசு, நான் சூம்பிட்டு தெரியும். அவன் தென்னை மரத்தில் சாஞ்சிட்டியாடா, உன் தலையில் பருப்பு விழுக. என் தம்பிதேன், சொந்த சித்தப்பாமை, பொண்ணு கிடைக்காம அலைகிறேன். என்ன நாடகம், என்ன நாடகம்? நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த கதம்பம். எதுக்கு நீ கைதட்டின அப்படி சொல்லு. எங்கள் அண்ணன் அது மூத்திரத்தை வாங்கி குடி குடிச்சியா சொல்லி வாய முடியாது. ஏன்னா கதம்ப நாடகம்னா பூரா காமெடியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் யாருமே எதுவுமே பேச முடியாது. என்னைய போயிட்டு வள்ளியை வர சொல்லு, நாரதரை வர சொல்லு, ராசபாட்டை வர சொல்லு, சொல்லவே முடியாது. நான் தான் வருவேன், பிஆர்ஜி கண்ட்ரைட்டு மாதிரி போயிட்டு வருவேன். ஆனால் இதில் லோலரு திருச்சி விஜி, நான் தான் ரோடு கான்ட்ராக்டுக்காரன். பப்புளு வெதரில் புண்ணு, பப்புளு வரமாட்டேன். தம்பி இருப்பா,
அவங்க தன்னால் குளிருக்கு நடுங்கிட்டு கிடக்காங்க. பச்சை புலை போல அவர் வந்தாரா இவர் வந்தார், அந்த கொடுமையா? அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார். ஏன்னா இந்த நாடகத்திலே 2 லேடிஸ், ஏன்னா அவ்வளோதான் வண்டியில் இடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 2 லேடிஸ் தான், 5 பப்புன். அதில் என் தம்பியெல்லாம் நினைக்கலாம் 5 பேர் 2 பொம்பளையை வச்சு என்ன செய்வேன்? உங்கள் மைண்டு வாய்ச்சா அண்ணன் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி காளிப்பை மேனே நீ வீட்டுக்கு போடா. காம முத்தி போச்சு. இல்லை வீட்டுக்கு போடா தம்பி, சும்மா இரு தம்பி. அப்போ நீர் வராமல் ஒரே ஒரு தகடுதேன் படுத்துறாய். இதில் விட்டேன் வாயிலையா? கொஞ்சம் இருக்க பல்ல வளைக்கிறேன். தம்பி பழனி கொத்தனார் மேனே நீ வேணாம், மிருகம் தூக்கிட்டு வீட்டுக்கு போ. ஏன்னா 3 டான்ஸு 5 பப்புன்னு. நான் இப்போ பேசிட்டு ஓரளவுக்கு வேர்த்ததுக்கப்புறம் உள்ளே ஓடிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் ஓடுவாங்க, அவங்க அவ்வளோதான் 70 கிலோ. அவங்க வந்து லக் லக்குன்னு ஆத்தாடி இந்த உடம்புன்னு குண்டி குண்டி ஆடிட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சி மாடு வரும். அது வந்தாத்தே மேடை போட்டது நல்லா இருக்கான்னு தெரியும். சட்டச்சனன்னு உடஞ்சுன்னா கொட்டகைக்காருக்கு சம்பளமே கிடையாது. நான் மேடை வெயிட் பார்க்கத்தானே அந்த பொம்பளையை போடுறது. விஜி விஜி விளக்கமாரை எடுத்து உன் தலையிலே அடி, இல்லை உன் புருஷன் எதிலே அடி. உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு, வாடி மொத்த நத்தத்துக்குன்னே. இன்னைக்கு திருச்சி விஜயா இல்லை இந்த கள்ளிச்சேரி வாழைக்காய் பஜ்ஜியா? தம்பி நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க, வேணா பொம்பளையை போய் பார்த்துட்டு வரியா? ரசிய மைத்த பிடுங்கினே ரசிய. நான் உன்னை ரசிகன்னு சொன்னா என் தம்பிடா. இருக்கிற ஊரா என் தம்பி, எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா தங்கச்சி, என் தாய் தகப்பேன். நான் ரசிகர்னு சொல்ல மாட்டேன். என்னன்னு கருப்பேங்கோயில் பூஜாரியே என் சித்தப்புதேன். பகலில் சாமிகிட்ட மணி ஆட்டுவார், இரவில் அங்கே ஆட்டுவார். அதே மணியை ஒரு வீட்டில் ஒரு போட்டோ வச்சுருப்பாரு, அதில் ஆட்டுவாருன்னு. உடனே டவுல் மணிக்கு போயிடுவீங்களே. ஏன்னா இந்த நாடகம் 2 சில்லறைக்கெல்லாம் முடிஞ்சிடும். 2 சில்லறைன்னா 2 மணிக்கு மேலே 2:30க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்ல வந்தேன். ஏன்னா நகைச்சுவை என்பது ஒரு அளவு தான். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு பாருங்கப்பா. என் சித்தப்பனுக்கு 2ஆம் தாரம் ஒன்று கட்டணும். சித்தப்பு உள்ள லேடிஸ் எப்படி அருமையாக இருக்கா? அங்கேயே குடியிருக்கியா? ஒரு 500 ஒரு பத்திரத்தை எடுத்துட்டு வா, ஒரு பிள்ளைய கட்டி வைக்கிறேன், சோஞ்சுக்கிட்டே தெரிவேன். உண்மையிலே சித்தப்பன் ஒரு வெகுளியான ஆள், நல்ல மனுஷன். வந்தவுடனே என்னடா அந்த மேடையில் முனிவோட்டா இருக்கா, வர்றாளு ஊற ஒரு மாதிரியாவில் நட இருக்கு. தம்பி நீதே இப்போ நாடகத்தை கெடுத்துட்டு உன் தலையில் 1 லட்சம் விழுக போகுது. சும்மா இருடா தம்பி, அமைதியாக இருங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு உறவுகள் ஒரு நாடகம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவர் காசுன்னு பார்க்காம எல்லா பேர்த்துக்கும் கிடா வட்டி அன்னதானம் போட்டு இரவு நேரத்தில் 10 மக்கள் நாடகம் பார்த்து சிரிச்சுட்டு போகும்னு அவர் சொந்த காசை போட்டு வச்சுருக்காருப்பா. இது கிராமம் இல்லை. ஆளுக்கு 500 வரியை போட்டான், 1000 ரூபா போட்டான், நீ பேசலாம். குடியை கெடுத்து விட்டு போயிடாத. இப்போ எதுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, என்னையை போடா மயிருமைன்ட்டார, நான் யாரை பிடிச்சி தம்பி ஒழுக்கமாக இது. ஏன்னா என் ஆளு உரம் லேசான ஆள் கிடையாது. அந்த யூடியூப்பில் உட்காந்து கேம்பாரு 2ஆம் நம்பரு உளுந்த விட மட்டும் 32 தும்பாட்டான். அது காசு ஈரக்குலையடா கொடுப்பேன் மயிருமேனே. பாரு என் தம்பியை உரம் யூடியூப் எடுக்கிறாங்க. நான் மக்களுக்காக நடிக்க ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னு கேளு, இந்த கேமராவுக்காக நடிக்க ஆரம்பித்தேன். ஏன் எல்லோரும் நினைப்பிய, இவங்க அசந்து தூங்கிட்டாலும் கவனம் குறைவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் யூடியூப்பில் நாடகத்தை பார்த்து சிரிச்சுக்கிடுவாங்க. உண்மைதானே? ஐயா காவல்துறை இருக்கீங்களா? ஐயா காவல்துறை கொஞ்சம் வாங்கய்யா, கணேஷ் போல ஓட்டுறாயா அவன். ஏய் விட்டு போயிடுவேன் தம்பி. போக்சோ போக்ஸோட முண்டை தம்பி தம்பி உன் காலில் அண்ணன் கும்பிட்டு விழுகிறேன், கொஞ்சம் அங்கிட்டு போக முடியுமாப்பா ப்ளீஸ். நல்ல மூடில் இருக்கேன், 4 பேர்த்த சிரிக்க வைக்க நினைக்கிறேன். இதை ஹரிச்சந்திர நாடகமாக மாற்றிடாத ப்ளீஸ் ப்ரோ. தம்பி தம்பி உன் மூத்திரத்தை கூட அன்னைக்கு குடிக்கிறேன். ஆனால் இப்போ குடித்தோம்னா தொண்டை கட்டிக்கிறேன். காலையில் 5 மணிக்கு ஒரு பாட்டில் கோட்டர் பாட்டில் பெஞ்சு
அதில் லேசாக சீனியை மட்டும் போட்டுக்கோ. தம்பி தானடா. அண்ணன் சாப்பிடும்போது சம்பி சிறு குழந்தையாக இருக்கும்போது சோத்திலே ஒன்றுக்கு விழுகிறது. அதை நான் சாப்பிட்டவன் தானடா. என் தம்பி எனக்கு பிள்ளைக்கு சமமடா. உண்மைதானே? இதில் என்ன இருக்கு? நீ மூடு. எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த டைலாக சொல்கிறேன் பாரு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன். நமக்கு அப்பனுக்கு அப்புறம் யார் தெரியுமா அப்பேன்? நம்ம அண்ணன் தாண்டா நமக்கு அப்பேன். எங்கள் அன்னைங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கு. எங்கள் அன்னைங்கெல்லாம் ஏன்னா அதுகளுக்கு தான் தெரியும். ஏன்னா நமக்கு முன்னாடி பெத்ததாயினுடைய பாலை குடிச்சு ருசி பார்த்து உலகத்தில் வாழ்ந்தவன் மூத்தவன் அவன் தாண்டா அண்ணன். நம்ம எச்சி பாலை குடிச்சு வளர்ந்தவனுக்கு இவ்வளோ திமிரு வருமாடா? இவனை ஏதாவது ஒன்று செய்யாமல் நான் போக மாட்டானா? எதிர்த்து பேசுகிறாடா. பூசாரி சித்தப்பு கருப்பு எங்கே இருக்காரு? மடைய கருப்பு எங்கே இருக்காரு? என் ஜாமி கோயில்கிட்ட போய் படு. இந்த வாரேன். இப்போ வேட்டி அவரை போது முண்டமா தெரிய போறேன். ஏன்னா இந்த மாதிரி கிராமத்தில் உள்ள ஜாமியத்தான் மக்கள் பாகுபாடு பாராம கும்புறிய. இப்போ பெரிய பெரிய நகரங்களில் இருக்கிற பெரிய பெரிய சாமியெல்லாம் ஏழை மக்கள் கும்பிட முடியாது. அங்கே காசு இருக்கவன் தான் சாமி சிலையே தொட முடியும். இது ஒரு அவல நிலை இந்த தமிழகத்தில் இருக்கிறது. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்குத்தான் ஒற்றுமை என்பது தமிழ்நாட்டிலே வளர்ந்ததாக அர்த்தம். இனிமேல் நான் சொல்றது மாதிரி எந்த சாமியை நீங்க போய் கும்பிடுங்க. சாமியை கும்பிடும் போது பூஜாரி தீவாரணை காட்டுவார். அப்படி காட்டும் போது சும்மா நாச்சு நீ பாக்கெட்டுக்குள்ள கையை விடணும். அப்பத்தான் பூஜாரி கொஞ்ச நேரம் கற்பூரத்தை உன் கையிலே நீட்டிக்கிட்டே இருப்பார். நீ கையை விடாம இப்படின்னா சடக்குன்னு இங்கே போயிடுவேன். ஆமா, துண்ணூறு அள்ளி மூஞ்சில் விட மாட்டாங்க, சூடத்தையே போட்டுருவாங்க. அதுலேயும் 10 ரூபா போட்டேன்னா தட்டுல பூசாரி விபூதி எடுத்து இந்தா வச்சுக்கோங்கோ. 100 ரூபா போட்டேன்னா ஒரு எலும்பு சம்பளம், ஒரு 90 பாக்கெட்டு, ஒரு கதம்பம். 500 ரூபா போட்டேன்னா ஆத்தா கடத்தில் இருக்க மாலை, ஆத்தா நெத்தியில் இருக்க சந்தனத்தெல்லாம் சுரண்டுவேன். சுரண்டி கொண்டு போய் உங்க வீட்டில் போய் பூசுங்க அப்படின்றேன். அதே மாதிரி 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா வீட்டில் போய் கடப்பாறை மம்பட்டி எடுத்துட்டு வந்து சிலையை பேத்துருவேன். சிலையை பேத்துட்டு இங்கே வாங்க, உங்கள் காரை டிக்கியை திறங்க, இந்த சிலையை கொண்டு வாங்க, ஒரு மாதம் கழிச்சு கும்பிட்டு நினச்சி கும்பிட்டு வாங்க. உடனே அவர் சொல்லுவார், இங்கே சாமி நான் ஸ்கிரீன் அடிச்சுக்கிடுவேன். ஸ்கிரீன் அடித்து வர்ற பக்தருக்கு ஆத்தாவுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுவேன். நீங்கள் கொண்டு போங்க, இங்கே இருக்கக்கூடாது, சிலை உங்கள் வீட்டில் இருக்க முடிவேன். ஏன்னா இந்த உலகத்தில் காசு தானடா பெருசு, காசா லேசா. இந்த பிளாஸ்டிக் சேரை உடைக்க போகிறேன், எனக்கு உறுத்துதானா? நீ பெரியாளுன்னு நாம் பெரியாளுன்னு நம்மெல்லாம் நெத்தம் சண்டை ஓடும். இந்த உலகத்துல யாரு பெரியாள்னா 10 மாதம் சுமந்தெடுத்து ஈயரும்பு கடிக்காம உலகத்துக்கு கொண்டு வந்த பெத்த தாய் தான் பெரியாள். அப்பா அதுக்கப்புறம் தான் அப்பாவை செமக்க சொல்லு. 10 மாதம் அப்பா செமக்க முடியுமாக்க? ஆனா இப்ப எல்லா அப்பாவும் செமக்கிறாரு. அடிச்ச சரகுக்கு தொப்பை விழுந்துருது. அவர் இங்க நடக்கிறாரு, தொப்பை நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்குது, சட்டார் சட்டார். அந்த காலத்துல வாக்கிங் எல்லாம் கிடையாது, உடற்பயிற்சி ஏது கிடையாது. காலையில பார்த்தா எல்லா பேருமே வயக்காடு. நிறமாஜ கர்ப்பிணி கூட வயக்காட்டுல போய் வரப்பு விட்டு நாத்தை புடுங்கி நடவு செய்ய அந்த காலம். இன்னைக்கு பாரு, பூரா பேரும் நத்தத்துல பார்த்தா பூரா மூசு மூசு நடக்கிறேன். நடக்கும் போதே பேசுறாங்க, ஐயா உங்களுக்கு சுகர் எவ்வளோ? எனக்கு 370. அவன் எனக்கு 400னே. போன வாரம் ஏன் வரல? எனக்கு இடது காலம் எடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் எனக்கு வலது காலம் எடுத்துருவாங்க. இன்னொரு ஆள் ஓடியாந்தேன், எனக்கு ஒரு வாரத்தில் நீர்மலை எடுத்துருவாங்க. சிரிப்பு கிடையாது, சிந்திக்கணும். அண்ணே அண்ணே எங்கள் அண்ணங்கள்ல ப்ளீஸ், யார் சாப்பிட்ணும் போய் சாப்பிட்டோம். தம்பி, பசிக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாதுடா. நீ போய் சாப்பிட்டு வாயா, வெறும் வயதில் படக்கூடாதியா. போய் சாப்பிட்டு அடிச்சு விடு. ஒரு சாங் பாடுவோமா? ஹலோ ஹலோ அப்பாடா, நான் கும்பிட்ட காளி முனியும் கிளப்பிட்டானே. அந்த உடைச்சிட்டேன். கீழே உட்காரு.
அவனை மண்டி ஓட சொல்லுப்பா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். எங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்கள் தெய்வ குல அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். எங்க தென்பாண்டி ராமநாடு எங்கள் தேசமெல்லாம் அப்துல் கலாம். அக்கி நீச்சர கேட்டுச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். ஆட்டலையே உடைச்சிட்டாண்டி கலாம் அவர்கள். வெற்றிகளை குவித்தாரையா பெரும் வாசமிகு நம்மள்களா. ஏ தென்பாண்டி ராம்நாடு ராமேஸ்வரம் படுத்திருக்கிறார் வைக்கிறம்பா அவர்தான் அப்துல் கலாம். கைதட்டலாம் எல்லாருமே. ஏன் ஒரு உண்மையான தமிழனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன். அயல் நாடு ஊராம் பயந்து கிடக்கிறது. இந்தியாவை பார்த்து அல்ல, தமிழகத்தில் பிறந்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து தான் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் மிரண்டு போய் கைதட்டலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் எங்கள் தெய்வ குல அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள். தாய் போல இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்கள் கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். வானத்தில கனையை பின்னார் தமிழக மண் மீது புகழ் துபினார். மண் மீது புகழ் கொண்டார். வானத்தில கனையை பின்னார் தமிழக மண் மீது புகழ் துபினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் முத்தமரா தங்க கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்காரு அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை இந்த தமிழக மக்கள் மட்டும் மறக்க மாட்டோம் ஏவுகணை நாயகனை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் ஓங்குக. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். மாலை வணக்கம் ஐயா. எல்லாத்துக்குமே தமிழ் பற்று வேண்டும். நீங்கள் எந்த மொழியாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலே தமிழ்நாட்டு மேலே பற்று வேண்டும். தமிழன் தான் ஆனால் தமிழனுக்கு தமிழனுமே ஒற்றுமை கிடையாது. உண்மைதான். இன்னைக்கு உலக நாட்டிலே ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க, அதில் தமிழ்நாடு தான் முதலிடம். செய்வன வைப்பதில் பக்கத்து வீட்டுக்காரன் போய் எடுத்து வீட்டுக்காரன் ஒரு கோயிலுக்கு போனால் கேட்குறேன், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திய? தூத்துக்குடி பக்கம் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே போய் செய்வனை வச்சா உடனே கேட்குதுப்பா, உடனே இவன் கிளம்பிடுறேன். தமிழகத்தின் அணு விஞ்ஞானி அக்னி பறவை அப்துல் கலாம் அவர்களை புகழ்ந்து பாடிய எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு டிஆர்எம் தொழிலாளர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பளித்தார். ஏவுகணை நாயகன் மீது எவ்வளவு பற்று வைத்திருப்பார்கள் அந்த உழைக்கக்கூடிய வர்க்கத்துக்கு தான் தெரியும் உண்மையான மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்ற உணர்வு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நான் இதில் வரையிலே எத்தனை பாடலுக்காக என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக நன்கொடை வாங்கியிருக்கிறேன்.
முதல் முறையாக உழைக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஏவுகணை நாயனுக்காக அம்பளிப்பு கொடுத்தீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னும் ஒரு 500 ரூபா இருக்குமாய்யா? நன்றிங்க. இந்த வந்துட்டா இல்லை, ஒரே ஒரு என் நாடகத்தில் எல்லாமே நடக்கும். நாடகத்தை மட்டும் நடிக்குமா? அப்போ சூப்பர், என் தம்பி தான். இந்த வந்துட்டால சிங்க வந்துட்டேன், கண்டென்ட் கிடைக்கேன்னு சொன்னீங்களடா யூடியூப் சேனல். இவன் தான்டா கண்டென்ட். வாடா என் தங்கம், இங்கிட்டு வாடா. நான் கூப்பிடாமே வந்து மாட்டியாடா. மாடு புடி மாடு, வாடா என் தங்கம். நீ நல்லா இருக்கணும் தம்பி. உன் சொந்த ஊர் எந்த ஊருப்பா? மேலமேடுபட்டி. இதில் பேசு. மேலமேடுபட்டி. என்ன வேலை பார்க்குறிய? A1 மீன் கடை. A1 மீன் கடை. A1 மீன் கடை. எம்கேஆர் அன்பழகத்துக்காக என்னால் முடிஞ்சு வாட்? எத்தனையோ பெரியவர்களை வளர்த்துருக்காரு. இன்ன வரைக்கும் அண்ணனை வந்து யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்தேன். நம்ம ஊரில் வரும்போது இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். நம்ம நத்தம் நம்ம மாரியம்மன் கோயிலில் திருவிழா அப்போட நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏன் பார்க்கல? அன்னைக்கு கொஞ்சம் கூடிருச்சு. உண்மையிலே பார்க்கலண்ணே. இல்லை, மீன் வியாபாரம் கூடிருச்சு, அலுப்புல படுத்துட்டேன். பார்க்க முடியலண்ணே, சத்தியமாக சொல்கிறேன். இன்னைக்கு தம்பி வந்து நான் சத்தியமா சொல்றேன், நீ என் தம்பிடா. கண்டிப்பாண்ணே. யாரு உண்மையிலே சொல்றேன் தம்பி, உண்மையிலே சொல்றேன்டா. நான் உண்மையில சொல்றேன். நான் சத்தியமா சொல்றேன். உண்மையிலே சொல்றேனே. உண்மையில நான் சொல்றேன், நீ என் தம்பிடா. கண்டிப்பாண்ணே. பெற்ற தாய் தகப்பன் கால தவற, தெய்வத்தினுடைய கால தவற மத்த எவன் காலில் விழுக கூடாது. வாடா கட்டி போறா, உன்னைய அத்துட்டான்டா. கலை சரக்கும் கணேஷ் போல போட்டு கொண்டாண்டா. ஏன் தம்பிடா. தம்பி, இந்த மேடையிலேருந்து சொல்றேன், நீ எங்கே போனாலும் எம்கேஆரனுடைய தம்பின்னு சொல்லு, உனக்கு மரியாதை கிடைக்கும். இத்தோடு தம்பி அன்னையும் குடிச்ச வந்தேன். இங்கே இருக்க ஆளுக எல்லாருமே ஒரு சிலர் தண்ணி அடிப்பாங்க, யாருமே நல்லவன் கிடையாது. சரியா? குடிக்கிறதுனால நீ கெட்டவன் கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிறேன். ஐயா ஐயா ஒரு 60 ஏழை ஏழை இதுக்கு முன்னாடி கபடி பிளேயராக இருந்திருப்பேன் போல. எதுக்கு எடுத்தாலும் போன சொத்துற மாதிரி விழுகக்கூடாதா. வாடா சிங்கம், இங்கே வாடா. ஏலே நான் சத்தியமா சொல்றேன்டா, இன்னைக்கு தானே உங்களை பார்த்திருக்கேன். இன்ன வரைக்கும் வீடியோல தான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு தான் உங்களை பார்த்திருக்கேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன் அப்படி சொல்ற மாதிரி இருக்கடா. இன்னைக்கு தாண்டா உன்னை நேரில் வாப்பேன். என்னடா சொல்ல வரேன்? உங்க மேடையில உங்க கூட இருக்குன்னு சொல்லி அடே சத்தியமா நான் சொல்றேன். ஆமா, இருடா, எனக்கு மறந்து போச்சுடா டைலாக். அடுத்த ஒரு பிறவின் இருந்தா டொங்காஸ் காலி துணியை குடிக்குமே, டொங்காஸ் இல்ல முண்டை வாய் ஓடு. வா. அடுத்த ஒரு பிறவியா இருந்தா அந்த பிறவிலே நீ என்னவா பிறக்குன்னு நினைப்ப? இருக்கிற எல்லைகளுக்கு எல்லாம் உதவி செய்யணும். எங்க அன்னை மாதிரி, அவ்வளவுதான் என்னோட மனசு. கண்டிப்பா சொல்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ அண்ணனை வந்து வீடியோல தான் பார்த்துருப்பீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், எவ்வளவு எத்தனை பேர்த்துக்கு உதவி பண்ணிருக்கான்னு எனக்கு எத்தனை பேருக்கு உதவி பண்ணிருக்காருன்னு இவருக்கு அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். இருடா தம்பி, அதே உண்மை. இரு, இப்ப நான் காலில் விழுந்தது உண்மை. எதுக்கா என் தம்பி காலில் விழுந்தது தெரியுமா? அடுத்து என்ன பிறவியா நீ பிறக்கன்னு நினைக்கும் போது சொன்னேன் பாரு, அடுத்த பிறவியில் நான் ஏழை மக்களை உதவி செய்கிற மாதிரி பிறக்கணும். நீ தான்டா சாமி. இப்போ நான் விழுந்தது உண்மைடா. உண்மையை சொல்றேன். மறுபடியுமா ஒரு வார்த்தை பேசு. உண்மையிலே சொல்றேன். உண்மையிலே நான் சொல்றேன். நான் உண்மையிலே சொல்றேன். தமிழ்நாட்டில் எப்ப டாஸ்மாக் கடையை அடைப்பாங்க? சத்தியமா சொல்றேன் சார். உண்மையிலே நீ சொல்ற. உண்மையிலே நானும் உன்னை இன்னைக்கு அடே எங்க அம்மா மேல சத்தியமா உண்மையிலே இன்னைக்கு நான் தான் உன்னை பாக்கிறேன். ஐயா எனக்கு காலையில நான் பேப்பர்ல வந்துடுறேன் உன்னைய கொண்டுட்டு. இன்ன வரைக்கும் உண்மையிலே சொல்றேன், எவ்வளோ ஏழப்பட்ட மக்களுக்கு இனிமேல் எது வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி இல்ல, முடியாத உதவியும் பண்ணிருக்காரு எங்க அண்ணன். நான் இன்ன வரைக்கும் யூடியூப் சேனல் இன்ன வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா இன்ன வரைக்குமே அவரால் எக்கச்சக்கமான உதவியை பண்ணி ஐயா என்ன உதவி செஞ்சாலும் கடைசியில அண்ணன்
வைராக்கியமானே போங்க. உண்மையிலே சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன்டா, இந்த மாதிரி எவனும் மேடையில் ஏறினதே இல்லைடா. ஆனா உண்மையிலே என் தம்பி தான். நீ அதுக்கு தாண்டா முண்டை வந்தவன். அப்படிலாம் இல்லை தம்பி, இன்னும் பேச வேணாம், ஓவர். உண்மையிலே இந்த என் தம்பியை ஊரம் சேரில் விழுந்துட்டாங்க. தம்பி, அண்ணே அசிங்கப்பட்டதை பார்த்துட்டீங்களாப்பா, யார்ட்டையும் சொல்லாதீங்கடா. என் தம்பி உண்மையிலே சத்தியம், இது நாடகமா வேற என்னமாடா? இங்கே ஒரு நீக்குற மாதிரி நிமித்தி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவ்வளோ இதுலேயும் அவன் தன் மனதில் உள்ள விஷயத்தை நாவில் பேசுகிறான் பார், இவன்தான் உண்மையானவன். கைதட்டு கொடுக்கலாம் அவனுக்கு. இப்போ ஒரு மிஷினை எடுத்துக்கிடுவோம், அங்கே நெல் யார் யார் தண்ணி அடிச்சு வந்தேன், அந்த மிஷினு ஊற ரெட்டாத்தையும் தெரியும். மிஷினே புகஞ்சிரும் தாயிலி. இப்படி அப்போ கீப்பின்னு பேட்டரியில் வெடிச்சிடும். உண்மைதான். தெய்வத்தை நம்புறவங்க கெட்டு போக மாட்டான். தெய்வத்தை நம்பணும். சில பேர் அப்படித்தான் குடிக்க மாட்டோம்னு போய் கருப்புசாமி கோயிலில் போய் கயரை கட்டிட்டு கயரை கலட்டி விட்டு தண்ணியை அடிச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் கட்டுறேன் ஆள் இருக்கேன். சமீபத்தில் ஒருத்தன் அப்படித்தான் செஞ்சா சூத்து தெறிக்க விழுந்து கிடந்தேன். 11 ரூபா காணிக்க. இவன் இதே வேலையை தான் இருப்பேன். எல்லாரும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை யாரு வேணா ஆளலாம், யாரு வேணாலும் இங்கே வரலாம், ஆனால் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் எல்லாருமே. அந்த எண்ணம் வேண்டும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், யார் எதை செய்வாங்க அதை செய்வான்னு நம்பிட்டு நீ இருக்கிறதுக்கு வேற மாநிலத்தை ஆள் இல்லை. என் தமிழை யாரையும் எப்பயும் நம்ப மாட்டேன், உழைப்பை மட்டும்தான் நம்புவோம். அதான் ஜெயிக்க முடியும். இந்தா சேர் வந்துருச்சு. சேருப்பா, உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். இன்னையிலேருந்து இதான் தம்பி, உனக்கு ஒரு டைலாக் அண்ணன் சொல்கிறேன் பாரு. எங்களை பகச்ச புத்துரு கட்டு பாண்டிக்கிட்ட சிகிச்சை. நாளைக்கு இன்ஸ்டாவில் தான்டா வயலில். தம்பி உன்கிட்ட பேசவே இல்லை, உன் டூட்டி முடிஞ்சு நான் அப்படியே லூஸ் குடிச்சு இதில் தம்பி அங்கிட்டு ஓடிடுவேன். பப்பு இல்லாமல் அப்புறம் தெருவில் தெரியும். உண்மையில் தம்பி எனக்கு படபடன்னு வருது. சாப்பிடு ப்ரோ, பாடத்தை கவனிங்க. செக் பண்றேன்றேன். யானை கதை பாத்தியா? 200 ரூபா கொடுத்தது அவன் ஏழைகளுக்காக கொடுக்கவில்லை, அவன் டொங்காஸ் கதை கேட்டிருக்கான். இவன் தாண்டா அறிவாளி. இப்பத்தாண்டா சொன்னேன் வெண்ணமேனே. எம்கேர் ஆரப்பாளையமா அம்பளையமா அன்பளையம், எனக்கே மறந்து போச்சு வச்சவர். என் தம்பியை தலைய காட்டுறீங்களா? பழிச்சு தொலைச்சிரும்டா. நான் கதை சொல்லும் போது எவன் தலையிலையாவது அது விழுக அவன் நான் ரொம்ப வலிக்குதான் மெதுவாக செய்வான். எத்தனை மேடைகளிலே என் தம்பியிலே சிரிக்க வைக்கும் விதமாக இந்த யானை கதையை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் தகுந்தது மாதிரி தென்னந்தோப்பிலே ரியலாக சொல்ல போகிறேன். எளிதாண்டா யானையை செஞ்சிச்சு. அன்னைக்கு அந்த வீடியோவை எவன் தெரியல, வெளிநாட்டிலேருந்து எனக்கு எடுத்து அனுப்பிட்டேன். ஒரு யானை ஒரு குடோனில் படுத்து கிடந்திருக்கு. ஒரு எலி அப்படியே வந்து அது கப்பலிங்க மோந்து வாத்துச்சு. ஏன் கதைன்னு உண்மையாக்கிட்டாங்க. தம்பி தென்னை மரத்தை அணத்துதா என்ன இடியப்பம், நொப்பத்தா விட்டு இடியப்பம் இடியப்பம் அடங்கோயா. தம்பி சும்மா தம்பி, ஏற்கனவே அவன் படுத்துனதுல எனக்கு கிறுக்கு பிடிச்சிடுறேன். ஏன் இடியப்பம் ஒய்ஃபா? இடி இடி மழை வெஞ்சாலும் உள்ளே புளிவது இடியப்பம். கை தட்டலாம், இடுகிடுன்னு வராது, சிறு சிறுன்னு வரும். திருந்த மாட்டான்டா.
இங்க இருக்க தாய்மார்களுக்கு தான் தெரியும் அடுப்பது சிலிண்டர். அன்றைய காலத்திலே எங்க அப்பத்தா பட்டு கிளவி, ஆனா முண்டை பட்டும் திருத்தலை. பட்டுக்கிழவி 21 பிள்ளைகளை ஈன்றெடுத்திருக்கிறார் அந்த தெய்வம் உத்தமி வீர தமிழச்சி. எங்க அப்பத்தா 21 பிள்ளை பெத்துச்சு அந்த காலத்துல. இதே வேலைதான். எங்க அப்பத்தா ஒரு பிள்ளை வைக்க இங்க சுச்சியை போட்டு லோடாது. அந்த காலத்துல தண்ணி வண்டியா இருந்திருக்கேன் எங்க ஐயா. ஏன் அந்த காலத்துல அப்படி பத்தாங்கன்னா ஸ்ட்ரென்த் இந்த கர்ப்பம். இந்த காலத்தில் என் தம்பிகளெல்லாம் ஆபாசம் படம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் எங்கள் ஐயா அந்த படமெல்லாம் பார்க்கல. ஒல்லி செம்புரியாடு தவம் போது, மாடு செனைக்கு போடும் போது அதுதான் அவருக்கு செக்ஸ் வீடியோ. நாய் இழுக்கும் போது, தம்பி நீ வீட்டுக்கு போகிறது நல்லது, பேப்பாயமே. நான் நாகரிகமாக வரலாம் என்று நினைத்தேன். என் தம்பிகள் என்னை திசை திருப்ப காரணமே இந்த முண்டை. சத்தியமா சொல்றேன் சத்தியத்தை கொண்டியாடா. இங்கே வந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய எங்க ஐயா சார்பாக தேநீர் கொடுக்கிறார்கள் இலவசமாக. கைதட்டலாம். நோட்டீஸ் அடிக்காம கிளிய தெரிஞ்சு. என் அன்பு தம்பி TN 42 மென்ஸ்வேர் உரிமையாளரை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க தம்பி, ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவரை வைத்துக்கொண்டு தான் நான் பேச வேண்டும். ஆல் கேமராஸ் ஃபோக்கஸ். கேமராஸ் ஃபோக்கஸ்னா முண்டை பேட்டரி இல்லாமல் திருப்பினேன் அவன். உங்களை வச்சுக்கிட்டு இதில் வேற எந்திரன் 2 படத்துக்கு கேமராவை போன முடியேன். என் அன்பு தம்பி இங்கிட்டு வா. ஆமாம், அனிருத்துமே டடான் டடான். TN 42 மென்சுவர் நத்தம் பேருந்து நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆடையகம். திருவிழா காலத்திலே இளைஞர்கள், என் சகோதர சகோதரிகள் அத்தனை பேருமே, ஒரு கிராமத்திலே 3000 இளைஞர் இருந்தாலும் 3000 இளைஞர்களும் ஒரே மாதிரி ஆடை அணியலாம். என் தம்பி தான் TN 42 மென்சுவருடைய உரிமையாளர். நித்தம் ஒரு ஆடையை MKR போடுகிறேன் என்றால் நாடக மேடைகளே, அதற்கு காரணமே என் தம்பிதான். பாருங்கள், உண்மையிலே நாடகத்திலே ஆடை எடுத்து அந்த காசை செலவழிப்பதை 10 ஏழைக்கு நீ உதவி செய்யலாம். நான் இருக்கிறேன் உனக்கு ஆடை கொடுப்பதற்காக என்று 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நத்தம் TN 42 மென்ஸ்வரிலிருந்து தான் நாடக உலகத்திலே ஆடை போட்டு நடிக்க எனக்கு காரணமாக இருந்தது என்னுடைய தம்பி தான். தொடர்ந்து என் அன்பு உறவுகள் எல்லாம் இப்படி இறக்க சிந்தனை உள்ள மனிதனுக்கு ஆதரவு தாங்க. உங்க சுப நிகழ்ச்சி திருவிழா காலத்திலே எல்லாரும் ஒரே மாதிரி ஆடை அணிய வேண்டுமா? வருக தாருங்கள். நத்தம் TN 42 மென்ஸ்வேர். நன்றி தம்பி, நன்றி. தொடரட்டும், உன் சேவை தொடரட்டும். எப்பையும் அண்ணே உனக்கு வலது கையை கொடுப்பேன், வெட்டிடக்கூடாது. வாழ்த்துக்கள். நீ போயிட்டே இரு. போறாம போடுற ஆளு படுக்கிட்டே இருப்பேன், அவன் அங்கனே இருப்பேன். நம்ம 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்போம். யாருக்கு தாண்டா போறாம இல்லை. ஒரு நல்ல செருப்பு போட்டால் கூட பக்கத்து வீட்டு பொம்பளை கூட்டிக்கிட்டே பார்க்குது. நல்ல செருப்பான பட்டார்னு